சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரி வாகனங்கள் வரும் 31ஆம் தேதிக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் போக்குவரத்து துறை, காவல்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட துறைகள் இணைந்து தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 24,000 வாகனங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் போக்குவரத்து துறை விதிக்கப்பட்டிருக்கூடிய விதிமுறைகளை பள்ளி வாகனங்கள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும், அதே போன்று அவசர வழி கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கிறதா, முதலுதவி பெட்டிகள் இருக்கிறதா என்பது குறித்து 15 அம்சங்கள் இந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறையின் போது இதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை மே 31ஆம் தேதி சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 14 RTO அலுவலகங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்ய இதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 31ஆம் தேதி சென்னைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சுமார் 2500 வாகனங்கள் இதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இதற்கான கண்காணிப்பு என்பது செய்யப்படுகிறது. அதற்கான குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வு பணியின் போது போக்குவரத்து துறைக்கு விதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த விதிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே வாகனங்களை இயக்குவதற்கான அனுமதி சான்றிதழ் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே மே 31ஆம் தேதி சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி வாகனங்களை கண்காணிப்பதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கான சுற்றறிக்கை அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ராஜ்குமார்.